ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது விஜேஎஸும் பிக் பாஸ் டீமும் சாண்ட்ரா மேல எவ்வளவு கான்ல இருக்காங்கன்றது தெரியுது. முக்கியமா வந்து அந்த பிக் பாஸ் நீங்க உங்க கண்ணை வந்து திறந்து வச்சுக்காதீங்க, அடுத்த சீசன்ல இருந்து மூடி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்களே, அந்த ஒரு மேட்டரை தூக்கி போட்டு தான் அடி அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதான் வந்து இங்க விஜேஎஸ் அட்ரஸ் பண்றாப்ல. இந்த வீக்கெண்ட் வரும்போது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றது தெளிவா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? பிக் பாஸ் எப்ப கண்ணை திறக்கணும் எப்ப கண்ணை மூடணும்ன்றதுலயும் ஒரு தெளிவு இருக்கு இவங்களுக்கு. ஆனா நீங்க எப்படி ஆட்டத்தை ஆட போறீங்கன்னு கேட்டா அதுல ஒரு தெளிவு இல்ல. ஓகேவா? தெளிவே இல்லாம இந்த வீட்டுல ஆட்டத்தை ஆடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் தான். ஃபுல்லா வன்மங்களை மட்டும் தான் கொட்டிட்டு இருக்காங்க. வீட்டுல அந்த பூண்டை வந்து தெளிச்சு விட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த வீடு ஃபுல்லா வன்மத்தை தெளிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா சபரி அவனோட கேரக்டரை பத்தி கேவலமா பேசுறதுல இருந்து, எஃப்ஜேவோட அவங்க அப்பாவை பத்தி பிரஜன் பேசுறதுல இருந்து, அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா நம்ம சுபிக்ஷா அவர்களுக்கு டிவாமிட்டிங் டேப்லெட் கொடுக்கணும்னு சொன்னதுல இருந்து, சாண்ட்ரா அவர்கள் கனி அவர்களை வந்து கெளிவின்னு சொன்ன வரைக்கும் நிறைய விஷயங்கள் வீட்டுல நடந்திருக்கு மக்களே. அது மட்டும் இல்ல, இப்போ இன்னைக்கு லைவ்ல எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் வந்து ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அது எந்த லெவலுக்கு போகுதுன்னு தெரியல. சாண்ட்ரா ஏன் இவ்வளவு வன்மத்துல சுத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா வந்து இந்த வீட்டுல அந்த அளவுக்கு இவங்க யாரும் ட்ரிகர் பண்ணல, இவங்க தான் எல்லாரும் ட்ரிகர் பண்றாங்க. சோ எல்லா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து இவங்க ஆப்போசிட் பண்ணா உடனே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. கார்னர் பாரிஸ் கார்னர் சொல்லிட்டு ஒரு கேம் போட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன அட்ரஸ் பண்றாருன்னா, இந்த வீடு முழுக்க அவ்வளவு கண்ணாடிகள் இருக்கு. ஓகேவா? எந்த கண்ணாடியாவது போய் நின்று அவங்க மூஞ்ச பாத்துருந்தாங்கன்னா அவங்க இந்த வீட்டுல எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க யாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் போட்டு உடைக்கிறாப்புல. அங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சுத்தி கண்ணாடி தான். விஜேஎஸ் பேசும்போது அப்படியே 4 மிரர் வச்சிருக்காங்க. அவர் பேசுறது எல்லா மிரரும் தெரியுது. ஓகேவா? செம்மையா வந்து செட் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து இங்க பார்க்க முடிஞ்சது. விஜேஎஸ் கான்ல இருக்காப்புல. நம்ம போய் கேட்போம் வாங்க அப்படின்ற மாதிரி விஜேஎஸ் உள்ள போறாரு. இதோட ப்ரோமோ வந்து கட் ஆகுது. சோ இன்னைக்கு சாண்ட்ரா அவர்களுக்கு சரியான ரோஸ்ட் இருக்கு. அடுத்தடுத்த ப்ரோமோல பிரஜனுக்கும் ரோஸ்ட் இருக்கும். கப்புள்ஸா 2 பேரும் சேர்ந்து சரியான அடி வாங்க போறாங்கன்றது மட்டும் இங்க நான் வந்து 100% கன்ஃபார்மா சொல்லிக்கிறேன். ஆனா விஜேஎஸ் இந்த அளவுக்கு ஃபயரா உள்ள போயிருக்காப்ல. ஆனா அங்க எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது ஒண்ணுமே அந்த மேட்டரை தூக்கி போட்டு அடிக்க போறாரா இல்ல கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு பேச போறாருன்றது தெரியல மக்களே. ஏன்னா அதாவது எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெளியே. ஓகேவா? சோ அதனால எதனா பயாஸ்டா இருக்காரா? சோ அவங்க அழுத உடனே எதனா வந்து சரிமா உட்காருமான்னு வரல. விஜேஎஸ் பொறுத்த வரைக்கும் யாராவது அழுதாங்கன்னா உடனே உட்கார வச்சிருக்காரு. சோ அந்த மாதிரி எதனா பண்ண போறாருன்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா இன்னைக்கு காலையிலேயே வந்து ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? அந்த ஜெயில உட்காந்துருக்கும் போது நாங்களாம் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம் தெரியுமா, இந்த பிக் பாஸ் உள்ள வர வரைக்கும் நாங்க வந்து ஒரு 10 ரூபா பெட்ரோல் போறது கூட அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பைக் கார்லாம் இருக்கும், இருந்தும் இவங்க வந்து பெட்ரோல் போறதுக்கு மட்டும் அவங்க கிட்ட காசு இருக்காது. சோ இது எந்த வகையில நியாயம் எனக்கு தெரியல. ஓகேவா? ஆனா இவங்க எல்லாரும் எப்படி பில் பண்றாங்க, நாங்க ஒண்ணுமே இல்ல, எங்க கிட்ட ₹1 இல்ல, அப்படியே அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. நாங்க வந்து ரொம்ப ஏழை அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அந்த ஒரு சிம்பத்தி ஓட்டுக்காக தான் பண்றாங்க. ஆனா கேட்டானே திரும்ப சொல்லுவாங்க சிம்பத்தி ஓட்டுக்குலாம் நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சீனா போடுவாங்க. சோ இதுதான் மக்களே அந்த லைவ்ல போயிட்டு. அது மட்டும் நிறைய பேருக்கு பட்ட பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வீக்கெண்ட்ல போட்டு, அதாவது இன்னைக்கு போட்டு அடி அடிக்க போறாப்புல. அது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அதாவது சாண்ட்ரா அவர்கள் இந்த வாரம் ஏகப்பட்ட தப்புகளை பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து கனி அவர்களை கெழுவின்னு சொன்னது, நம்ம சுபிக்ஷாக்கு டிவார்மிங் டேப்லெட்னு ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விக்கல் சுக்கிரம போட்டு கலாய்ன்னு கலாய்ச்சிருந்தாங்க. அப்படி எப்படின்னா பாடி ஷேமிங்லேயே கலாய்ச்சாங்க. ஓகேவா? பிரச்சனை அவர்கள்லாம் வந்து எஃப்ஜேவோட குடும்பத்தையே இழுத்துட்டாப்ல. உன்னோட கர்மாய் ஃபுல்லா உன் குடும்பத்துக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு சாபெல்லாம் விடுறாப்ல. சோ பிரஜனுக்கு சரியான ரோஸ்ட் இருக்கு, அது வேற விஷயம். இப்போ சாண்ட்ரா அவர்களுக்கு அவங்க பண்ண தப்புகளை சொல்றோம். இது மாதிரி ஏகப்பட்ட தப்புகள். அதே மாதிரி வந்து கிச்சன் ஸ்குவாட கேமே விளையாட விடாம மொத்த கண்ட்ரோலே இவங்க எடுத்துட்டு ஒரு மாதிரி கன்னிங் கேம் விளையாடினாங்க. பிரஜன் அவர்கள் டீம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் கொடுத்தாங்க. அந்த டீம் டிஸ்கஸே பண்ணல, இவங்களா எடுத்து போய் கொடுத்தது. கேட்டா வந்து கேம் வந்து சேஞ்ச் பண்றாங்க. அதெல்லாம் வந்து சுத்த ஆக்டிங். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த விஜய் பார்வதி, நம்ம சாண்ட்ரா, திவ்யா கணேஷ் எல்லாம் வந்து நம்ம பிரஜனை வந்து கேப்டன்சி டாஸ்க்ல நீங்க தான் ஜெயிக்கணும், அதுதான் நம்ம இவ்வளவு தூரம் பாடுபட்டுருக்கோம்லாம் ஓப்பனா சொல்றீங்க. சோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. குரூப்பிசம் முக்கியமா அந்த ஒஸ்ட் பெஸ்ட் சூஸ் பண்றது, நாமினேஷன் பண்ணது, இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு அடிக்க போறாப்லன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்பார்ப்புகள் அதிகமா வச்சிருக்கோம், அது எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ண போறாருன்னு தெரியல. சோ இதுதான் மக்களே இன்னைக்கான ப்ரோமோ 1ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு எவிக்ஷன் அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா இது தப்பா இருந்தாலும் தூக்கி போட்டு அடிக்காதீங்க. இது கெமி அவர்கள் வந்து எலிமினேட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு மக்களே. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னும் யாரோ ஸ்டேஜ் ஏறல, இப்பதான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. சோ இதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வரும். நைட்டுக்கு மேல ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கார்டு எடுத்து வச்சது ஒரு 3 பேர் கார்டு எடுத்து வச்சிருக்காங்க. அதுல பிரஜனும் இருக்காரு. ஓகேவா? பிரஜன் இருக்காரு, நம்ம அமித் பார்கவ் இருக்காப்புல, கெமி இருக்காங்க, கனி, இந்த 4 பேரோட கார்டு எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கெமியா பிரஜனா அப்படின்றதுதான் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா எப்படி வார்னிங் கொடுக்க போறாருன்னு தெரியல. சோ இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் ஃபயரா இருக்கும்னு தான் நான் நம்புறேன். அவங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்காக கொஞ்சம் பயாஸ்டா இருந்த மாட்டாருன்னு சொல்லி நான் நம்புற மக்களே. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.